அடுத்து ஒரு ஐயா ரொம்ப அழகான பாயிண்டை சக்குன்னு எடுத்து வச்சாரு. இந்தி வேணும் இந்தி வேணும்னு சொல்றீங்களே அமித்ஷா ஐயா, நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் வரும்போது ஒரு டிரான்ஸ்லேட்டரையும் கூட்டியாரியே, இந்தியிலே பேசிட்டு போக வேண்டியதானே, ஏன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால, அதாவது பாஜகக்காரர்களுக்கு தெரிகிறதுனால நீங்க கூட்டிட்டு வரிய அதுதானே அப்படின்னு கேட்டது யாரு தெரியுமா? நீங்களே பாருங்க, அசந்துருவிய. பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை, ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க. ஹிந்தி வேணும்னா பிஜேபியில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? அமித்ஷா வராரு, ஹிந்தியில பேசுறாரு. அப்ப ஏன் நீ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற? நீ பிஜேபி காரன்ட்டு தானே பேசுற. அப்ப எல்லாருக்கும் தான் தெரிஞ்சு. இல்லைங்க, பானிபூரி வாங்குறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. அது வந்து விற்கிறவன் தான் கற்றுக்கணும், வாங்குறவங்க கற்றுக்க வேண்டாம். எனக்கு அது வேணும்னு கேட்டா கொடுத்துருக்கோம். ஜப்பான் போறோம், ஜப்பான்ல ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கொஞ்சம் அவங்களாம் அறகுறைங்க. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அங்கேயும் வந்து யார் காப்பாற்றுவாங்கங்கிற பேரில் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, ஏதாவது சின்ன பொண்ணு, என் பொண்ணு வயசு, அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள வந்து அரசியலில் யாருமே பொருட்படுத்துறது. அடுத்து இந்த ஐயா தான் இன்னொரு விஷயத்தை சொன்னாரு. ஐயா, நான் தேடி 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 பார்க்கிறேன், சாதி வெறி சரசரசரசரன்னு இருக்கிற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தா கடைசியில் அது பாஜக தான் கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி. அங்க ஒரு பிராமணர்கள் கூட இல்லை, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சி எழில எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம். யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க, அதானே முக்கியம். அதை விட்டு என்ன?